வெறும் 2 ஆடை முதலீட்டா வச்சு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வருமானம் ஈட்டின ஒரு நபரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆடை எப்படி வாங்குறது, அதை எப்படி வளர்க்கறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அதுல எப்படி நம்ம வருமானம் ஈட்டுறது அப்படின்றத நம்ம சொல்றதை விட அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். எவ்வளவு நாள் ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க? இது ஒரு 5 வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு ஆடு தான் பிடிச்சோம். ஒரு ஆடு வந்து இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு முதலாக இருக்குது. இது வந்து பள்ளியாடு 2 குட்டி போடும். வெள்ளையாடு வந்து 1 குட்டி தான் போடும். அது வந்து நல்ல விலைக்கு விற்கலாம், பெரிய வேட்டாக போடும். இது வந்து கொஞ்சம் சைஸாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கடாயின்ற வந்து 10,000த்துக்கு விற்கிறோம். ஆடு வந்து ஒரு 7,000த்துக்கு இப்படி விற்றுட்ருக்குறோம். இது வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலாக இருக்குது. ஒரு ஆடு வந்து எத்தனை டைம் குட்டி போடும் ஒரு வருஷத்துக்கு? வருஷத்துக்கு 2 டைம் போடும். 2 குட்டி போடும். வருஷத்துக்கு 4 குட்டி ஒரு ஆடு போடும். இப்போ 2க்கு மேலே கூட குட்டி போட்டிருக்குதுங்களா? 2க்கு மேலே வந்து அது ஒரு ரக ஆடு இருக்குது. 4 போடும், 3 போடும். இது வந்து 2 தான் போடும். இது ஒரு பல்ல, இது வந்து நாய் பல்லன்னு சொல்றது. இது வந்து அவ்வளோ 2 தான் போடும். இதில் என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் அந்த ஆட்டுக்கு? ஆட்டுக்கு வந்து தீவனம் தான் வச்சிருக்கிறோம். அதை கட் பண்ணி தான் போடுறோம். என்ன தீவனம்னா எந்த மாதிரி தீவனம்? தீவனம் வந்து சிவப்பு தட்டு வச்சிருக்கிறோம். சிவப்பு தட்டு அது வந்து வர ருசியாக சாப்பிடும். அதான் இப்போ வச்சிட்டு இருக்கிறோம். ஆடுலாம் வந்து வளர்த்துறீங்க, அதுக்கப்புறம் இது எப்படி எந்த டைம்ல வந்து சேல் பண்ணுவீங்க, வியாபாரம் பண்ணுவீங்க? எந்த மாதிரி டைம்ல? பண்டிகை டைம்ல வந்து பொங்கல் சீசன்ல வந்து கருநாளுக்கு நல்ல ரேட்டு போகும். அது 2வது வந்து தீபாவளி வரும். தீபாவளிக்கு நல்ல ரேட்டு விற்கும். அப்புறம் ஆடி 18 இதுக்கெல்லாம் விற்கும். இது வரைக்குமே நீங்க 5 வருஷமா ஆடு வளர்த்துருக்கீங்க. அந்த 5 வருஷத்துல எந்த வருஷத்துல வந்து அதிக ரேட்டுக்கு வித்துருக்கீங்க ஆடை? அதிக ரேட்டு வந்து கருநாள், அடுத்தது வந்து தீபாவளி. இதுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அது அதிகபட்சம் எவ்வளவு ரேட்டு போகும்? 10லேருந்து 12 வரலும் போகும். ஓகே. இப்போ ஒரு ஆடு வந்து எத்தனை கிலோவுக்கு வர மாதிரி இருந்தா அதை வந்து சேல் பண்ணுவீங்க? 10, 15 அவ்வளோ வரலும் வச்சிருப்போம். அதுக்கு மேலே தான் சேல்ஸ் பண்ணுவோம். சரி சரி. இப்போ இந்த ஆடு வளர்த்ததுனால லாபங்கள் நிறைய வருங்களா, இல்லை வந்து? லாபம் இருக்குது. ஆடு வந்து காட்டுக்கு எருவும் ஆகிடுது, எருவும் வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து ஆடு வளர்க்குறது நல்லா லாபம் தான். யார் வேணாலும் வளர்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வளர்த்துங்க, நல்லா லாபம் தான். ஆடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நோயெல்லாம் வருது, அது எப்படி வந்து சரி பண்ணுவீங்க? ஆட்டுக்கு வந்து வாய்க்குவ மாரி வரும், கழிச்சல் நோய் வரும். இதெல்லாம் வந்து அப்பப்போ டாக்டரை பார்த்து தடுப்பூசி போட்டுக்குவோம். நாட்டு வைத்தியம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். டாக்டர் கிடைக்கலான்னு டாக்டரை பார்த்தும் ஊசி போடுவோம். இந்த 2 வியாதி அடிக்கடி வரும். கழிச்சல் நோய் அதிகம் வரும், அதுக்கு வந்து வாய்க்குவ மாரி வரும். இந்த மழை பருவ காலத்தில் இந்த மாதிரி நோயெல்லாம் வரும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடு ஷெட் அமைக்கணும், அப்படியே ஷெட்டு மாதிரி போட்டு பண்ணாங்களா, இல்லை சும்மா இருந்தாவே நல்லா இருக்குங்களா, இல்லை இது போட்டால் அதுக்கு என்ன செலவாகும்? ஆட்டுக்கு வந்து இந்த ஷெட்டு போட்டுக்கிட்டா பரவாயில்ல. ஷெட்டு போட்டுக்கிட்டு ஒரு சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். நாய் அது எதுவுமே வராது, நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு 45,000 செலவாயிருக்குது. இது வரலாம். ஆடு வந்து நல்லா லாபம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கிறோம். ஓகே, மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. ஓரளவுக்கு தெளிவாக நல்லா கேட்டிருப்பீங்க, ஒரு நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து ஆடு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். ஏன் அப்படின்னா இப்போல்லாம் வந்து பண்டிகை சீசன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு, அதாவது ஒரு கடாயை வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000த்துக்கு பக்கம் தான் விற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10,000த்துக்கு 12,000த்துக்கு விற்றுட்ருக்காங்க. பட் வெளி சைடில் வந்து பார்த்திங்கன்னா 18,000த்துக்கு பக்கம் வந்து விற்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோவது இல்லை 18 கிலோவாவது வரும். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்டினுடைய இறைச்சி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பண்டிகை சீசன்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்டத்துக்கு வரும்போது ஆடு வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்கறதுனால இவங்ககிட்ட வந்து வாங்கிடுவாங்க. பட் வெளியில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை விட ஒரு 4,000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இங்கே டிமாண்டு. ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் பார்த்துக்கிட்டாலே போதுமான ஒன்று. மோஸ்ட்டாக ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் குயிக்காக வந்து நோய் வந்து தாக்காது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படின்னா ஒரு சில ஆடுகள்லாம் இறந்து கூட போயிட்டுருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தடுப்பூசி, அவர் சொன்ன மாதிரி தடுப்பூசியோ இல்லை நாட்டு வைத்தியமோ பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நம்ம போட்ட முதலீட்டுக்கு தாண்டி நம்ம வருமானத்தை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆடு வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பயன்படுத்தி
ஸோ எல்லா ஒரு இன்ஃப்ராவும் நம்ம ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆடு வளர்ப்பது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் திரும்ப சந்திக்கலாம். பாய்.